பாகுபலிக்கு அப்புறம் அவர் எந்த படமுமே ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இது ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் பண்ணி வைக்கிறாங்க. சலாரும் அப்படி தான் பண்ணாங்க. சலாரில் வந்து செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டு எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் தெரியுது. வர்றதை பொறுத்து தான். ப்ரொடியூசர் உஷார் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எங்கே வரப்போகுது பேசுகிறாங்க. படத்தில் பழைய இங்கிலீஷ் படம் நம்ம எல்லா படத்தையும் சேர்த்து எடுத்தேன். அதை மாதிரி எல்லாமே பார்த்த சீனுங்களாம் வேற மாதிரி ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கமல் சீனே இல்லைங்க. இனிமேல் தான் ஒரு அடுத்த பாட்டு தாங்க கமலுக்கு. 2 சீனில் வர கல்கி எங்க கமல் வருது 2 ஃபர்ஸ்ட் வருஷம் கிளைமேக்ஸ் சும்மா 2 சீன் வராங்க. அடுத்த பாட்டுல தான் வரும். அவருக்கு அதுக்கு முன்னாடி என்ன ஆக்டிங் பண்ணி அவரு பாகுபலிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் தூங்கிட்டேன். செகண்ட் ஹாஃப் ஊன்னு கத்திட்டு கிடக்குறான். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா. தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுன்றது தெரில. கமலோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அமிதாப் அவர் ஒரு மாதிரி பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஆனால் அவருக்கும் பிரபாஸ்க்கும் ஃபைட் சீன்லாம் வரும்போது கொஞ்சம் அது ரொம்ப நிறைய எடுத்திருக்காங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சிஜி அதெல்லாம் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. வேஃபெக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் அது படத்தோட கதையோடு சேர்ந்து வந்துச்சான்னா அது இல்லை. ஏன்னா அது தனியாக நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கன்ற மாதிரி நிறைய சீன் அப்படியே திணிச்ச மாதிரி இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நம்ம பாகுபலி அந்த மாதிரி சில படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃப்யூச்சரை காட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து ஒரு புராண கதையோட ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட்டாக சர்ப்ரைஸ் மாதிரி அவங்க காட்டுறாங்க. பார்க்கும்போது நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. ப்ரோ கிளைமேக்ஸில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லாயிருக்கு ப்ரோ. கடைசியில் மற்றபடி லேக் தான். நமக்கு வந்து சீன் எதுவுமே கனெக்ட் ஆகலை. ரொம்ப லேகாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கம்பேக்லாம் கிடையாது. அவர் சலாரில் என்ன உருட்டினாங்களோ அதே தான் இதுலேயும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இதுதான் கம்பேக்குன்னு 10 நாள் கழிச்சா தெரிஞ்சிடும். 10 நாள்னா 2 நாள்லேயே தெரிஞ்சிடும் நம்ம ஃபேன்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ. வெறுப்பேற்றிடுறாங்க ஜி. நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு 2 hours 2.5 hours வந்து நல்லா வெறுப்பேற்றிட்டு கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து பயங்கரமாக ஐப்பு கொடுத்தா எவன் ஒத்துக்குவான்? கொஞ்சமாவது ஏதாவது பண்ணும்ல படத்தில். எல்லா ஹாலிவுட் படத்துலேருந்து ஆட்டையை போட தெரியுதுல்ல. மற்றபடி நீங்கள் அதிலிருந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே காமிக்காமல் பண்ணால் எப்படி நல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் ஒத்துக்க முடியும்? அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட நம்ம அது நிறைய தான் நம்மளுக்கு இது பண்ணுதுன்னு தான். எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட நம்மளை சந்தோஷப்படுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தான் சொல்லுவோம். செம்மையாக இருக்குது. அவரோட பழைய படங்களை விட இப்போ செம்மையாக இருக்குது. அவருக்கு நிஜமான ஒரு கம்பேக்காக தான் இருக்கும் அந்த படம். நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்ல வேண்டாம், நல்லா பண்ணியிருக்காரு. பட் பார்ட் 2ல நிறைய வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி போர்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது அவருக்கு. மூவி பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்க, என்னடா இது இந்த படம் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, வழக்கம் போல சலாறு அந்த மாதிரி எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் பண்ணுறாங்க. எப்படி விஎஃப்எக்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருக்குது. இது மித்தாலஜியும் கொஞ்சம் ஃபேண்டசியும் கலந்து எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ படம். பட் ஆனால் பிரபாஸோட இன்னும் நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது. அதுதான் மாஸ். நல்லா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லேக் மாதிரி தெரியுது. பட் பரவாயில்ல. அப்போ நல்லா பிரம்மாண்டமாகவே எடுத்திருக்காங்க. எங்கேஜிங்காகவே போகுது படம். அது கொஞ்சம் தான் சொல்ல முடியாது. நிறைய இருக்குது. சொன்னால் வந்து ஸ்பாயர் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் தான். எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு பண்ணணும் கேரக்டர். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக கம்பேக் மூவியாகவே இருக்கும். செம்ம ஒர்க்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. சந்தோஷ் சைட்லேயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல ஒர்க்கு. என்டையர் டீமே வந்து 4 வருஷம் எஃபர்ட் போட்டு செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 3Dலே பார்க்கலாம். படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸாகவே உங்களுக்கு கிடைக்கும் படம் வந்து. ஃபீல் இருந்துச்சு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப். அது என்ன கரெக்ட். பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு சலாறு அவ்வளோ போடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது எனக்கு தெரிஞ்சு நல்லா போகும் நான் நினைக்கிறேன். பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. லாஸ்ட்ல ஆண்டவர் கேமியோஸ், அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸ் இருக்கு. அப்புறம் அமிதாப் பச்சன் அவர் சீன் பேஸ்லாம் செம்ம. மற்றபடி இவர் அமிதாப் பச்சன் சீன்ஸ் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு.
அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். ஹிந்து கடவுள்களை ரிலேட் பண்ணி எடுத்திருக்காங்க. கல்கி 2 இருக்கு, அதுல ஸ்டோரி முடியவே இல்லை, பாதி கூட முடியல. கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கு. மற்றபடி தீபிகா படுகோன் சீன்ஸ் நல்லா தான் இருக்கு. கமலஹாசன் சாருக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்ல. அவருக்கு வந்து ஒரு மெயின் பயங்கரமான ரோலு. நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் கமலஹாசன் சார் தான் பார்ப்பீங்க, எண்டிங்கில் கமலஹாசன் சார் தான் கேட்பாங்க. பிஜிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். ஒரு சில பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் வந்து லைக் பேக்ரவுண்டில் அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். படம் செம்மையா இருக்கு ப்ரோ படம் செம்மையா இருக்கு ப்ரோ. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. ஆன்லைன்ல தான் புக் பண்ண சொன்னாங்க, பட் ஆனால் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருந்தது படம். 3D நல்லா, விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸு, மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்து ப்ரோ. பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக் மூவியா இருக்குமா? செம்மையா கம்பேக் மூவி ப்ரோ. பாகுபலி எடுத்து இது செம்ம கம்பேக் ப்ரோ இருக்கு. நல்ல ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி புதுசா பண்ணியிருக்காங்க ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. செட் ஆகுது ப்ரோ. வில்லன் ப்ரோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வரா போல, நல்லா இருக்கு. இல்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம். ஆமா நிறைய கேமியோ ரோல். நிறைய ஸ்டார்ஸ் கேமியோஸ் நிறைய இருக்கு. கரெக்டா தான் இருக்கு எல்லாம். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரபாஸ் மட்டும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லாம அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன் அவங்களுக்கு ஓகே, எல்லாருக்குமே நல்ல ரோல் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம பசுபதி சாருக்கு கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப் லேட் அவர் நடிச்ச படத்தை விட இது பெட்டரா இருக்கு. அவர் பாகுபலி 2க்கு அப்புறம் பிரபாஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இதுல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கொஞ்சம் காமெடி ட்ரை பண்ணிருக்காரு, ஃபோர்ஸ்ட் காமெடி, அது நமக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. நம்ம இந்தியன்ஸ் எடுக்க ரொம்ப நல்லாவே இருக்கு. கண்டிப்பா இருக்கு. 3 மணி நேரம். அதுதான், அது வந்து இன்டர்வல் பிளாக்குக்கும் கிளைமேக்ஸ் பிளாக்குக்கும் ஹை மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஹை மூமெண்ட்ஸ்க்கு முன்னாடி டைரக்டா கொடுக்காம அந்த லேக் கொண்டு போறாங்க. ஸோ லேகோட போகும்போது இந்த ஹை மூமெண்ட்ஸும் நல்லா இருக்கு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் ப்ரோ. இது ஹிஸ்டாரிக்கல் விரும்புறவங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போது விரும்புறவங்க எல்லாமே பார்க்கலாம் ப்ரோ. கல்கி 2 வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. லாஸ்ட் சீன் அதான் லீடா கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டுல தான் மீதி கதையை சொல்ற மாதிரி. பாகுபலி பாத்தீங்களா, கரெக்டா குத்துற மாதிரி அந்த மாதிரி தான் லீவ் பண்ணிருக்காங்க லாஸ்ட். ஆமா இது நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல வந்து கர்ணன் கேரக்டர் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. படம் பயங்கரமா இருக்குண்ணா, ஒர்த்தா இருந்துச்சுண்ணா. படம் நம்ம கமல் சாருக்காகவே போய் பார்க்கலாம்ண்ணா. கம்பேக் மூவி கண்டிப்பா இருக்கும்ண்ணா அவருக்கு. நம்ம வந்து கமல் சார் ஒரு ஹீரோவா பார்த்து திடீர்னு வில்லனா பார்க்கும் போது ஒரு ஃபீலிங்கே வேற, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதை படம் பார்த்தா தான் புரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அவரை வந்து நம்ம குறைய சொல்ல, பாகுபலிக்கு மேல அவர் இப்போ பண்றாருன்னா கல்கி பயங்கரமா ஓடினா. அது இல்லண்ணா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் போரா போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபைட் சீன் அவ்வளவா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியாது, உட்காந்தீங்கன்னா உடனே முடிஞ்சு போயிடுது படம். அந்த அளவுக்கு போயிடுச்சுண்ணா, பயங்கரமா இருந்தது. அமிதாப் பச்சன் அவர் தான் லீட் ரோலே பண்றாரு. அந்த கதையில வந்து அவர் தான் லீட் ரோல் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நார்மலாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிள் மூவி. ஃபாரின் லெவலுக்கு அவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. 500 கோடி பட்ஜெட்ல ரெடி பண்ணதுக்கு ஒர்த்துனா. விஎஃப்எக்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் கண்டிப்பா பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அனிமேஷன் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சுண்ணா. ஒரு ஆள் லேக் வந்து ஃபைட்டு தான் ப்ரோ. ஃபைட்டு ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்கு இத்தனை ஃபைட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபைட்டு கூட இம்பாக்ட் ஆக மாட்டேங்குது. இவங்க அடி வாங்குறாங்க, இவங்க அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இம்பாக்ட் ஆக மாட்டேங்குது. ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. தீபிகா படுகோனை காப்பாத்தினா என்ன, காப்பாத்தலாம் என்னன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க ஒரு கட்டத்துல. லாஸ்டா கிளைமேக்ஸ்ல முடியும் போது அது ஒரு கனெக்ட் கொண்டு வந்து முடிக்கும் போது கரெக்டா இருக்கு. ஓகே, இது கரெக்ட், இதுக்காக தான் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. ஆனா அதுக்கு 3 மணி நேரம் தேவையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுவே 2 பார்ட் எடுக்கலாம் போல, அவ்வளோ இருக்கு கதை. அதை தேவையில்லாம இவங்க ரொம்ப இழுத்துட்டு போயிருக்காங்க அந்த விஷயத்த. அது யூனிவர்ஸை காட்டணும், அமிதாப்புக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், பிரபாஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், தீபிகா படுகோன் ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரோக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரம் எடுத்துட்டாங்க. அது தேவையில்லாத இதாக இருந்துச்சு. அது பேசாம அதை கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா படம் எனக்கு தெரிஞ்சு 2.5 மணி நேரத்திலே படம் முடிஞ்சிடும். ஆஃப்ல இந்த படமும் சந்தேகம் தான். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல, மற்றவங்களுக்கு எனக்கு தெரியும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடையில ராமாயணம் படம் வந்துச்சுல, அந்த படமும் ஜெய் ஸ்ரீராம் அந்த கான்செப்ட்ல போச்சு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. இடையில ஒரு சர்ப்ரைஸா ஒருத்தர் வராரு,
அவர் யாருன்னு படம் பார்க்கும்போது தெரியும். அவரும் சம்மந்தப்பட்டவர் தான் அதில். ஸோ இது எல்லாமே அந்த ஓரியன்டாகவே போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸில் உடனே சாமியை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இதுவும் சாமி படம் மாதிரி ஆகிப்போச்சு. அதான் பிரதர், அந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் வரும்போது ஏத்துக்குவாங்களான்றது டவுட் தான். ஏன்னா ஒரு வாட்டியும் பாக்குறோம்ல இந்த மாதிரி RRR இருந்தாலுமே படம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த ராமரை காட்டினோன்னா யோசிச்சாங்க நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி தான் இதுல இருக்கு. ஆஞ்சநேயரை காட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல கொஞ்சம் சாமி படம் மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி படத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு. அந்த பிஜிஎம்லாம் வந்து அந்த ஒரு சாதா சீன் சொல்ல முடியாது. அந்த சீனை வந்து இன்னும் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி கூஸ் பம்ப்ஸ் கொண்டு வரது வந்து கண்டிப்பா பிஜிஎம்க்கு வந்து ஒரு இது வேணும். பாட்டு எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம். காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி தான், நல்லா இருக்கு. ஆமா கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இவங்கள மட்டும் காட்டாம எல்லாருக்குமே ஈக்குவலா காட்டியிருக்காங்க. வெயிட்டேஜும் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. கமல் சார் மட்டும் தான் கம்மி. மேபி அவர் பார்ட் 2ல வருவாருன்னு நினைக்கிறேன். டைரக்ட் ஃபைட் அந்த மாதிரி ஏதாவது. ஆமா லீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 கண்டிப்பா வரும். ஏன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் காட்டியிருக்காங்க. ஸோ ரியல் ஃபைட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்ட் 2ல வரும்னு நினைக்கிறேன். நடுவில் கொஞ்சம் லேக் இருந்தது. ஆஃப்டர் இன்டர்வல் வந்து கொஞ்சம் லேக் இருந்தது. பட் மறுபடியும் ஃபைட் வந்தது, மறுபடியும் காப்பாத்துறது அந்த மாதிரின்ட்டு மறுபடியும் ஸ்பீட் ஆயிடுச்சு. ஆமா 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 அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட் வந்து நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒன்றும் எனக்கு ஆர்டிஃபிஷியலா எனக்கு தெரியல. விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆமா இந்த படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா அவருக்கு ஒரு கம்பேக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படத்தையும் எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஃபுல் பேக்கேஜ். நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து வர்த். 3 hours உட்கார்றது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வர்த். கண்டிப்பா பார்க்கணும். ப்ரோ கமல் அமிதாப் பச்சன் 2 பேரும் தான் படத்தை காப்பாற்றிருக்காங்கன்னே சொல்ல முடியும். கமல் வந்து 3 சீன் தான் வராது. ஆனால் 2 சீன்லேயே அவர் வந்து பயங்கர ஹைப் கொடுத்துட்றாரு. அவரை வந்து இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கல்ல, அந்த வில்லனோட கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவரோட டைலாக் டெலிவரியும் அவரோட வாய்ஸ் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கமல் அமிதாப் பச்சனை தவிர படத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ப்ளஸ்ன்னே சொல்ல முடியாது. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் எதுவுமே ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளேலாம் நார்மல் ஸ்க்ரீன் பிளே தான். ப்ரோ அவர் வந்து எப்பயுமே ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் பண்ணுவார். ஒரு படத்துக்கும் அவர் நிறைய டிஃப்ரென்ஸ் காமிப்பார். இந்த படத்தில் அவர் அந்த அளவுக்கு பண்ணல. எனக்கு அது வந்து ரொம்ப, நான் வந்து சனாவோட ஃபேன். எனக்கு வந்து ஜிகர்தண்டா XX வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட மியூசிக். இதில் வந்து அந்த ஃபீல் இல்லை. அந்த ஒருவேளை அங்கே இருந்தால் தானே மியூசிக்கில் வந்து நம்ம ஹைப் கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த சீன்ஸில் எந்த ஒரு ஹைப்பும் இல்லாததால இதுலேயும் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல். வாய்ப்பு இல்லை ஜி. நம்ம ஆளுங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 மணி நேரம் ஜாலியாக இருக்கணும். அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் லைட்டாக மொக்க போட்டிங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கணும். இந்த ஒரு ஃபீலில் தான் வருவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மொக்கையை போட்டுட்டு கடைசி 1/4 மணி நேரத்துக்கு வந்து ஹைப் கொடுத்தீங்கன்னா எப்படி ஒத்துக்குவாங்க? ரொம்ப கஷ்டம். இது தீபிகா படுகோன் நார்மலான ஆக்டிங் தான். இது நார்மலான ஆக்டிங். நீங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கலாம் கிடையாது. நார்மலான ஆக்டிங். ஸ்கிரிப்டில் தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க நார்மலாக தானே பண்ண முடியும். நார்மலான ஆக்டிங் தான், பெருசாலாம் கிடையாது. அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. ஆனால் அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு 40-50 அடியிலேருந்து கீழே விழுவுறாங்க. நெருப்பில் நடந்து போவாங்க. ஐயோ வேணும் அப்படி இருக்கு. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. புரியல. என்ட்ரியா ப்ரோ? என்டர்டைன்மெண்ட்டே இல்லை ப்ரோ. கடைசி 1/4 மணி நேரம் தான் ப்ரோ நல்லா இருக்கு. நீங்கள் 60 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு கடைசியில் 2 மணி நேரம் 45 நிமிஷம் கழிச்சு வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கதையும் அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த ப்ரோ நீ வேணாம் அவனுங்க. நம்ம எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு நம்ம பேசினோம்னா சண்டைக்கு வந்துடும்.